சாமி கும்பிட போறியா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறியா? ரெண்டுமே முதல்ல ஒரு தொழில் செய்ய போறோம்னா சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கணும். என்ன நீங்க தொழில் பண்ண போறீங்க? அம்மா கையில பூவோட கையில மாலையோட ஃபர்ஸ்ட் நைட் போனாலும் சரி, எதுக்கு நல்ல நேரம் பார்த்து ரூமுக்குள்ள கூட்டி கொண்டு தள்ளி விடுறாங்க. அதுக்கு தானே எதுக்கு எதை செஞ்சாலும் நல்லா செய்யடா, எதை செஞ்சா நல்லா செய்ய அப்படின்னு நானும் இப்ப சாமி கும்பிட போகணும்னு வந்தேன். நீ சாமி கும்பிட போற? ஆமா. சாமி கும்பிட போற மோர கட்டைய பாரு. சாமி கும்பிட போற ஆளு அர்ச்சனை தட்டோட போகணும். இப்படி வெறும் மாலையோட போய் ஆட்டிக்கிட்டு நிக்க கூடாது. அர்ச்சனை போய் பார்க்கணும் தேவையில்லை. தெய்வத்தை மனசார நினைச்சோம்னா வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும். அப்படின்னா வீட்டுல போய் அதுக்கு என்னத்துக்கு வந்த சாமி கும்பிட? வீட்டுல இருந்து மனசார நினைக்க வேண்டியதானே. வீட்டுல என்னத்துக்கு வர்ற? என்னத்துக்கு வர ஏதுக்கு வரேன்னு பேசாத. சாமி கும்பிட போனவன் மூஞ்சில இளைஞர் வந்து முடிஞ்சில. நான் இப்ப என்ன செய்ய போறோம் எனக்கே தெரியல. எனக்கு தான் தெரியல. வந்தவனே நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்த காரியம் கெட்டு போச்சு. என்ன வந்த காரியம் கெட்டு போச்சா? என்னமோ உன் காரியத்தை நான் கெடுக்கிற மாதிரி இடஞ்சலுக்கு நிக்கிறேன். நான் எங்க இடஞ்சலுக்கு நின்றேன்? உன் வீட்டுல வாசல்ல வந்து நின்னா நீ வாங்கி போட இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனை வரா? இல்ல உன் வீட்டு வாசல் ரோட்ல இருந்து கிளம்பி வரல நீ தானே நிக்கிற. கிளம்பி வரும்போது என் முகரையில முடிச்சிருப்போம். நல்லதாவே நடக்கும். அம்மா முகத்துல முடிச்சனால இப்ப இடையில நிக்கிறேன். இடையில நிக்கிறியா? தேவலாம அனாவசியமா பிரச்சனை பண்ணிருக்காங்க. மூஞ்சி மேல உடைச்சு நேத்து போல இருக்க மாட்டேன். அடிச்சு வாயில கிழிச்சு புரியும் கிழிச்சு. உன் சேட்டமை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. புடிச்சு அறுத்து புரிய அறுத்து ஆளை மூஞ்சி மோரடை பாரு. பப்புள் மோரகடை நல்லா இது மாதிரி அண்டா சட்டி மாதிரி. எப்படி முண்டாடாவ? நான் ரவுடிதான். பொம்பளை மாதிரி பேசு. பொம்பளை அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் புடிங்கிருவோம்ங்கிற மரியாதையா பேசு. நான் மரியாதையாண்ட பேசுறேன். வெண்ண ஏன்டா ஓடு? ஐயோ தம்பி, ஐயோ காத்தி, ஐயோ தம்பி, ஐயோ காத். தென்பாண்டி சீமையில் தேரோட வீதியில் மான் போல வந்தவன யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ. இந்த புள்ளதான் அடிச்சு அப்புறம் யார் அடிச்சா மயிர புள்ளாங்க. ஏண்டா போகும்போது போட்டு குத்துனா போகும்போது பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. பாத்துக்கு நீ சும்மா இருக்க? என்ன செய்யணும்? நீ அந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு அடுத்து தள்ளுறா தம்பி. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்க இல்லன்னா என்ன பண்ணுவேன்? தள்ளுறான்னு சொல்லுவேன். வேகமா தள்ளுவேன். சங்கத்துல போய் என்ன ரிப்போர்ட் பண்ணி நான் 5000 நான் கட்டேன். அவ்வளவுதான் ராணி. சும்மா ஆம்பளை கை வச்சு அடிக்கிறது சண்டைக்கு வா. சண்டைக்கு வா மிரட்ட. தம்பி ஐயோ காத்தி. ஏ தம்பி ஐயோ காத்தி. ஐயோ காத்தி. தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவன யாரெடுத்தாரோ. இந்த பாட்டு ஒன்னதுல முதல்ல யார் உனக்கு சொல்லி கொடுத்தாரு? அது எதுக்கு எடுத்தாலும் யார் அடிச்சாரோ மயில பொங்கலாரோ யாரு பொம்பளை ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. யார் அடிச்சாருன்னா ராணி பிரச்சனை நான் பிரச்சனை போக மாட்டேன். தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவன யாரெடுத்தா. உன்னை கும்புற இன்னும் பெட்டி வாசிக்க வேணா நீ இடத்துக்கால நீ வாசியா கிங்கா முஞ்சானி கிங்கா முஞ்சா பொம்பளை அடிக்கிறா. எதுக்கத்தாலும் யார் அடிச்சாலும் மயில பொம்பளை அடிச்சாலும் டூம் லைட் சூப்பரா இருக்குடா. வண்டினா அப்படி இருக்கணும்டா. ஆனா டூம் லைட் பவர் கம்மியா திட்டி அடி வாங்கிருக்கும் போல. என்ன பேசிருக்க? ஆம்பளை இந்த நேரம் கை வச்சு அடிக்கிறியா? நீ அடிக்கிற புள்ள நான் செவனே நிக்கிறேன்னா நீ என்ன அடி போடா வாடா கேன போயிட கிறுக்கு பையன்கள என்ன வேணாலும் கேளு. கேக்குற புள்ள சும்மா நிக்கிறேன்னா எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான். மனுஷன் சம்பாரிச்சு என்ன இருக்கு? ஒரு மயிரும் இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேத்திபி வாங்கினேன். இப்படி தூக்குனது இதே ரூட்ல இங்கிட்டேவா போனுச்சு உள்ள போனுச்சுன்னா இருக்கு. சரி அதுதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 காலமாறு வாங்கினேன். ஒரு கொம்பு தண்டினே. என்ன தம்பி சொல்ற? அவுத்து விட்டது இதே ரூட்டு. சும்மா இங்கிட்டே காட்டாத. சரி அதுதான் போன இந்த வருஷம்
வருஷம் இந்த வருஷம் சீட்டோடு வேணும் வாங்கினேன் ஐயோ நாடகத்துல சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச இதான் கார்த்திக் ராஜா சாம மணி இந்த நேரம் அப்படித்தான் நிக்கி 11 கையெழு ஐயோ போன மைச்சட்டு உருப்படியான வேலை பார்த்துருக்கேன் அதான் பாத்தியா இதுல தெரிஞ்சுக்க ஏய் இது என்ன வேலை செய்ய மாட்டேங்குது லேடிஸ் மைக்கு இது ஆம்பளை மைக்கு பாரு போனா மைச்சட்டு பயனடா அஜா என்னடா இது இப்படி ஜாமா போன உங்களை ஆள ஏய் நோத்த நிக்கிறியா போனதுறியா உன்னைய என்னடா நீ சொல்றது அதுவே கேட்க மாட்டேங்குது சும்மா இல்ல எங்களை ஆளை பார்த்து எல்லாம் விடாத என்ன வாய்க்கு வர மாட்டேங்குது அம்மா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆள் பப்புனுக்காரு குண்டா இருக்க என்னவோ ஏதோன்னு எப்பவுமே ஆளை பார்த்து எல்லாம் விடக்கூடாது அப்புறம் ஆளை பார்த்து எப்பவுமே தவற அனுப்பிக்கிறாங்க ஏன் இல்லன்னா என்ன பண்ணிடுவ என்ன புடிங்கிடுவ குண்டா இருக்கவன் எல்லா வேலையும் பார்த்துருவேன் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்க்க முடியாது என்ன வேலை காலையில அவன் வெளியே இருந்துட்டு அவன் குண்டி கழுவுன்னு அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும் எப்பவுமே எங்களை ஆண்களை குறை சொல்லி வாழாதீங்க உங்க வேலை நீங்க பாருங்க என் வேலையை நான் என் வேலையை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் என் வேலையை நீ தான் கெடுத்துட்டு இருக்க ஏய் பாத்துக்கிட்டே இருக்கணும் சவுடால பேச நான் சவுடால தான் பேசுவேன் ஏய் சவுடால தான் பேசுவேன் போடுறேன்னு வச்சுக்கா தம்பி ஐயோ கார்த்தி ஐயோ தென்பாண்டு தீமை இல்ல பேரோடு வீதி இல்ல போல டான்ஸோட வந்தாளா இல்லப்பா எதுக்கு எடுத்தாலும் இதே பாடுறிய எஞ்சரு அவர் இல்லங்க ஆளு ஏங்க போட்டுக்கிட்டு பொங்கல் யாரு அவர் இல்லங்க அவர் அண்ணன் வேணுங்க உங்க சொந்த வந்தமான்னு கேக்குறேன் எல்லாருமே என் சொந்த வந்தம் தான் உங்களாமா உங்க எல்லாம் நீ மட்டும் தான் தனியா வந்திருக்க மருதமணி கூட எனக்கு சொந்த வந்தம் தான் ஆமா ஆமா ஆள் ஒல்லியா இருக்கா அதனால உன் பக்கம் ஏத்துக்குருவேன் ஒல்லியா இருக்க நல்லா அடிப்பேன் நம்ம சும்மா தானே அப்படி ஏறுமா மாடு சரி அப்படி மட்டும் நினைக்காதீங்க சரி என்னை போய் கை வச்சு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாரு உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம என் பிரச்சனை கிட்ட நீ போக மாட்டேன் பிரச்சனை போக மாட்டேன் பிரச்சனை வந்தா அந்த ஊர்ல நான் ஒரு வாரத்துக்கு இருக்க மாட்டேன் யாரு நானும் பிரச்சனைன்னு வர போக மாட்டேன் பிரச்சனைன்னு வந்துச்சு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கி போட்டு சண்டை போட்டு நீ தூக்கி போடு நான் ரெடி நீங்க எதுக்கு ரெடி ஆகுற நீங்க உங்க தோலுக்கு நான் மாறிக்கிடுவேன் யாரு அன்னைக்கெல்லாம் ஒரு 70 வயசுல ஒரு தாத்தா சண்டைக்கு வந்துட்டாரு கட்டி உருண்டுட்டேன் நல்ல வேலை அந்த சண்டை அன்னைக்குன்னு எனக்கு வரக்கூடாது ஏன் அந்த கட்டி உருள்ற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கோவமா சண்டை போடுறியா நானு நீ கோவமா போட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன் கட்டி உருடுவேனா அந்த சாக்குலயாவது கட்டி உருளாமல ஏய் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ எல்லோருக்கும் இளமை இதோ வந்து என்ன ஏன் முண்டிய தருவாண்டா ஒன்னே ஆனா லூசு பேர் அளவத்த பொம்பளை ஓட்டுருக்கு ஒன்னே தரவனா தர பால் தரோ ஹலோ ஐயோ தரவனா பாரு ஹலோ போடா பாடியா போயா போய் தரவனான்றா இளமை இதோ இனிமை இதோ இதோ இளமை இதோ இதோ ஏய் எரும மாடு கீழே போ
10 தலம் இன்னும் கோபுரத்தோட நின்றுக்கிட்டு இருக்க ஒன்னே உறிஞ்சு விடுவோம். ஐயோ ஐயோ விடுமா அம்மா வச்சுட்டு ஆம்பளை கை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா ஓரே பாரு மோனே தென்பாண்டி சீமையில ஓடு வீதியில தோல வந்தவனை யாரடிச்சாரு யாரடிச்சாரு அந்த தம்பி இது எங்க மாட்டினிய டேய் புதுக்கோட்டையில் எதை எடுத்தாலும் 99 ரூபாய் போட்டிருக்காங்க அதை எடுத்துருக்கேன் இங்க வாங்க அவர் மாட்டினது சரி நீங்க எங்க இருந்து இந்த டவுசர் கண்டுபிடிச்சீங்க என்னது ஆம்பளையால கை நீட்டிட்டு இருந்தா இல்ல என்ன பண்ணுவேன் வாங்க. பஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கிய என்ன பொம்பளை கெட்டப்புல தெரியல நீ பேக்குள்ள பார்த்தேன் சட்டை இருக்கு மாட்டு பார்த்தா சட்டை எடுத்து வைக்காம விட்டாங்க. வேற வழியில் ஏதாவது போட்டு வரணுமே. அதுக்கு என்ன இப்படியா இது உன் பேக்குள்ள இருந்ததுமா. ஏ என்ன அது அரையும் குறையமா தெரியல பொம்பளை விட்டு பாவடைய உப்பியா நீனு என்னோட பாடு என்னோட பாவடைய உப்பியா நீனு இருமா, புண்ணாக்கத்தி நீ பாவடைய உப்பியா நீனு என்ன மனுஷனா இருக்க பொம்பளை தென்பாண்டி சீமையில ஓடு வீதியில தோல வந்தவனை ஏடா சண்டைக்காடா யாரடிச்சாரு இருமா, என்னடா பொம்பளை ஏறி அடிக்கிறா ஏறி அறானா மயிறு வாடா சண்டைக்கு வாடா வாடா சண்டைக்கு வா ஒரு பொம்பளை அடிக்கிறா ஏறி அறானா ஏறி அறானா நான் ஓடுறேன் என்கிட்ட தள்ளிட்டாங்க என்ன அடிக்கலாம் அவ்வளவு சந்தோஷமாயிடா. கண்காணிச்சு மொத்தம் புடுங்க. ஆடோட உடச்சுங்களா இல்ல அவன் அடிக்கிறதும் அடிக்காதது உணவு சொல்லுங்க. என்ன மனுஷன் கட்டா மரியாதை போயிரு. எல்லாரும் கட்டிட்டு என்ன கேக்குறேன் சேனத்தை 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 விடுமா விடுமா அவன் ஒன்னே ஒண்ணு கண்ணேன்னு வச்சிருக்கான் விடுமா நெஞ்சுக்கு நெஞ்சு இருந்தா தச்சு முடிச்சிடலாம் ஐயா உள்ள முடிச்சு போறாங்க ஆமா ராணிக்கு பேர் என்ன? குஞ்சோடி ராணி. உன்னை அறுத்து உன்னை அறுத்து பொம்பளை அறானா என்ன உன்னை பழக்கத்தை உன்னோட குறைச்சிக்கணும்டா நம்ம அடிக்கிறது. என்ன பொம்பளை இன்னும் அங்கே இருக்கான மயிறு மோர மயிறு உனக்கு இவ்வளவு ஆசையா இருக்கப்படாடா அந்த பிள்ளைக்கு உனக்கும் தோதாடா ராணி இன்னொரு வட்டம் அடிச்சு விடு ராணி. அடிச்சு விடுறதுக்கு அடைக்குது தென்பாண்டி சீமையில ஓடு மீதியில மான் போல வந்தவனை யாரடிச்சாரோ 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 மிருதங்க ஆடுறவன காணாமட ஓடிட்டாங்க மண்டே போட்டவங்க தென்பாண்டி மேல இந்த பாட்டை யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? இந்த பாட்டை யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? தென்பாண்டி மேல மைத்த அண்ணா அண்ணா பாப்பா நீ போற ஏழை போல கேளக்குடி அடிச்சுக்கிட்டு அடிக்கல விளக்குனா என்ன அடிப்பாங்க தேவையாது
பாசமுள்ள பாண்டியர் ஐயோ பாசமுள்ள பாண்டியர் அதுகட்டே பவளரி ஆரோ யாரோ ஆனா பாலகமாயே அடி கார்த்தி அடி அடி அரே நீ புறா அட்ரா அடி ஆறு குடங்கள்ல தண்ணி அடி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி பச்சை தண்ணி பக்கத்திலே அம்மா ரெண்டு குடம் கல்லு தண்ணி அம்மா 2 உடகல்ல தண்ணி ஏன்னா வெனக்கட்டு பாடு மாதிரி அவன் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காரு அரை குடம் கல்லு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி கல்ல தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி கல்லு தண்ணி கண்ணம்மா கண்ணம்மா நீ மனசு இருந்தாலும் கண்ணம்மாவே அத்தங்கர தோப்புக்குள்ளே யாரும் இடத்திலே அரிய கம்மக்கரை ஓரத்தில் கண்ணத்தா அடிக்கம்மா ஓரத்தில் கண்ணத்தா கண்ண கண்டுக்காம பொறியடி என்னத்தா சொத்தலுக்கு போயிருமா சொல்லத்தா பொழுது போய் மாறி சொல்லத்தா கம்மக்கரை நீ ஓரத்திலே கம்மாத்தா என்னத்தா நம்ம கண்ணம்மா நீன்னு நான் எதுக்கு வந்தேன் நீங்களே கம்மாக்கறோம் நம்ம கறக்கணும்னா நான் எதுக்கு வந்தேன் பக்கத்துல பாம்பு நீ படுக்க விட்டு அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன் அவனை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னா என்ன கார்த்தி சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா சிங்கினா சிங்கியா மாத்தனா சிங்கினா சிங்கி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிங்கினா சிங்கி அடியா இல்லைன்னா கையடி என்னமா என்ன வைக்கிற நான் பாடுவேன் நீங்க பாடுங்க மறைஞ்சு பாருங்க இது வரைக்கும் வந்திருக்கீங்க அந்த பிள்ளை ஏதாவது பாடுவீங்க பாடலங்க பாருங்க மருதமணினே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இல்லனே அவன் மட்டும் பாடி பேர் வாங்கணுமா பத்தியா பேர் வாங்கிட்டு போறான் அந்த பிள்ளைய வாழ்ந்து பாடினானா காந்திராதா பேர் வாங்குறது வேற இல்ல மருதமணி பேர் வாங்குறது வேற இல்ல காந்திராதா மருதமணி தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை வந்துருக்க ஐயோ சூப்பர் நீ ஏன் வந்தால இருந்து மூஞ்சலே நக்கிட்டு இருக்கீங்க போங்க அங்கிட்டு அவங்க வீட்டுக்காரரு வேலிக்கு ரொட்டி 60 தண்ணி வச்சிருக்கேன் இது யாரு தெரியுமா யாரு எங்க பெரியம்மா மக ஏ அப்ப நான் உனக்கு தங்கச்சி வேணுமாயா அது எப்படி 60 சொன்னா திடீர்னு முறைய மாத்துறேன் நம்மளால கம்பவே தாக்கு பிடிக்க முடியாது அருவா போய் எங்க தாக்கு பிடிக்க முடியாது ஹலோ ஹலோ நல்ல மைக்கு சூப்பர் கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா கிருணியா? கிரீன் இல்லடா கெயின் கெயினா கெயினோட அப்படியே ஊம்பர் வை ஊப்பர் ஊப்பர் என்ன நீ இப்ப போற நான் இம்மு போறேன் இங்க பாருங்க மைக் பண்றதானே ஏ ராணி உன்னை பார்த்தா இத காணலையும் தெரியும் உன் புத்தி எனக்கு தெரியாதா
ராணிய பார்த்தா இதான் போன வருஷத்து கார்த்தி. கரூர் ஹோட்டல் கார்த்தி ஹோட்டல். ஆமா, அங்கே எப்படி சாப்பாடு, அருமையான சாப்பாடு. கார்த்தி ஹோட்டலு. அதுல இது அங்கே கார்த்தி ஹோட்டலு. இங்கே மைக்கெட் போடுறது கார்த்தி. இங்கேயும் கார்த்தி, பப்புனு கார்த்தி. அங்க சப்ளை இருந்தார் தம்பி ஆனந்த். யாரோ ஒரு நண்பர் காரோடைய ரிமோட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, நாடகம் மேடைட்டு வந்து வாங்கிக்கிறீங்க. காரோட ரிமோட்டு கையில இருக்கு, யாராவது தவற விட்டுருந்தா நாடகம் மேடைக்கு வாங்க. சாவி ஏண்ட கொடுங்க. சாவி வேணும்ன்றவங்க 2000 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. 2000 வேணாம், 1000 ரூபா கொடுங்க. நாங்க 4 பேர் தண்ணி சாப்பிட வேணும். 1000 ரூபா கொடுங்க. நாங்க 1 2 3 4 6 பேர் இருக்கோம். 6 பேர் இவருக்கு பீரு. இந்த புள்ளைய வரைஞ்சு பாருங்க தம்பி. பாடுறேன் இருனே, நீ பேர் வாங்கணுமா இல்லையா? உனக்காட்டி நான் உதவி பண்றேன். டீச்சர் போறே. எப்ப பாடுவீங்க என்னவே? ராசாத்தி ஒண்ணு காலாடி பூலாடுது. இந்த பாடு கேட்டிருக்கேன். காத்தாடி போலாடுது. அது மாதிரி பாடல வேற கடிச்சுனே. அப்படித்தானே பண்ண. இப்ப பாரு, வேற பாடு கூட பாடுறேன். ராசாத்தி ஒண்ணு கையடிச்சு ராணி ஒண்ணு கைய விட்டேன். அண்ணே, இப்பதான் அந்த வேலையை விட்டு ஒரு வாரமும் ரெஸ்ட்ல இருக்கு. நீங்களா? என்ன அப்படி சொல்றீங்க? ஆமனே, நல்ல கட்ட நாட்டு கட்ட நல்ல வார்த்தை. நண்டு துண்டு விட்டு கண்ணால் ஏற்பாடு தெரியாதா? அல்ல தம்பா காட்டி மயத்த புடுன பாடு நல்லா. கனகத்த மீன் வாங்கி புள்ளே மீன் வாங்கி அரைத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். என் கொதிக்கிறா, என் குக்கர்ல கொதிக்கிறா, என் குடிக்கிறா குழம்புல நான் கொதிக்கிறேன். கனகத்த மீன் வாங்கி புள்ளே மீன் வாங்கி அரைத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். ஏதாவது இருக்குன்னு ஆட்டம் ஒரு மயிலும்ல பிடிங்க. அங்க அப்படி என்ன மனுஷன் கட்ட ஏதாவது ஒரு ஆட்டம்னா நல்லா இதா ஆடணும். அவர் பார்த்து நல்லா செய்யறா. ஒரு மயிலும்ல கனங்கத்த மீன் வாங்கி அங்க எப்படி உதறாம நீ போட்டு உதற. காட்டி மறுபடியும் கனங்கத்த மீன் வாங்கி சொல்றது கேட்காது. பொண்ணு ஆடு நல்லா இருக்கு. அவ்வளவு உயிர். அது உயிர் தாங்க பூரா நிச்சயம் உட்காந்து பூரா உயிர். வண்டியில நல்ல பாரு, வண்டியில நல்ல பாரு, வண்டி வண்டியில
நீ வேலையை முடிச்சு கூப்பிடுங்க ஒரு டீ பலாரம் வேண்டியது அவங்க பேண்ட் உரியாங்க நீங்க சௌரியத்துக்கு நிக்கிறீங்க வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் நெல்லு வரும் வண்டியில வண்டியில நெல் வருது குண்டியில நெல் வருங்கிறாங்க இன்னையில இருந்து அடுத்த வருஷம்ல நம்ம யார் நாடகம் கட்டாங்கன்னா ஐயா மருதமணி கோமாளி நான் டான்சர் லூசுத்தனமா பேசுறேன் பொம்பளை இல்லாம எப்படி நாடகம் பொம்பளை வண்டி மட்டும் முதல் வந்தேன் போயிட்டு பொம்பளை வர சொல்லி சொல்லிட்டா பொம்பளை இல்லாம நாடகம் ஆட முடியுமா அது யாரு பொம்பளை எல்லாம் நின்று நீதான் பொம்பளை பொம்பளைனா ஒரு இது வேணும்னே ஒரு டோப்பு வேணும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் 3 அடி கூந்தலுக்கு அப்படியே ஒரு நாள் முடி அப்படியே டோப் வாங்கி மாட்டோம் அப்படியே அசல் பொம்பளை மாதிரி இருக்கும் அப்படியா முடி மட்டும் வாங்கணும் சரி மத்தவங்க அப்படி இப்படி இருக்குண்ணே ஏதோ சொல்ல வரேன்னு வண்டியில நெல்லு வர வண்டியில வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில் கார்த்தி இது என்ன வித்தியாசமா இருக்கு அண்ணே புறச்சிருச்சு இவ்வளவு பெருசு இருக்காதே என்னது அன்னைக்கெல்லாம் டவுசர் ஓடுது மூதேவி இதுதானா நான் கூட பயந்துட்டேன் நீங்க ஏமாற தெரிஞ்சீங்க இப்படியான ஏமாற தெரிஞ்சீங்க அது இல்லன்னு எனக்கு தெரியும் அதான் அது காரக்குடி பக்கத்திலே அண்ணே கொஞ்சம் வாலிமைனே எக்கோய் அது காரக்குடி பக்கத்திலே கலனி வாசம் ஊர் இருக்கு காரக்குடி பக்கத்திலே கலனி வாசம் ஊர் இருக்கு அது கலனி வாசம் பக்கத்திலே சுப்பிரமணி டீ கடை இருக்கு எங்கடா இருக்கு என் கரூர்ல கார்த்தி ஹோட்டல் இருக்குன்னு சொல்லு அது கரூர் பக்கத்திலே அது கார்த்திக் ஹோட்டல் இருக்கு 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 அந்த ஹோட்டலில வர்த்த மீன் 2 இருக்கு அந்த 2 வச்ச ஆனந்து ஆனந்து அம்மா 2 இருக்கு வேணும் மாடி வேணுமா பக்கத்தில வந்து தானே பாருமா எங்க தலையில் தப்பு தெரியுமா நீ எல்லாம் பாடுறேன்னு ஒரு பாட்டு வாசிக்கிறேன் பத்தியா என்ன நான் ஏன் பப்புன்னு போட்டோம் தெரியுமா நாங்க 2 பேரும் ஏன் சாப்பாடுக்கு சாப்பாடு சரி தண்ணிக்கு தண்ணி தண்ணி சம்பளத்துக்கு சம்பளம் டெய்லி 12 மணி ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கிற டீம் சரி நீங்க 4 பேரும் அம்புட்டு செய்வன கொள்ள மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கிற இதெல்லாம் யோகா வேணும் தம்பி எங்க சம்பளம்லாம் வீட்டுக்கு போகும் தம்பி சரி விட்டு பேச வேணாம் எங்க சம்பளம் வந்து போகுது நான் ஏன் சாக போறேன் ரொம்ப வீக்கா இருக்க எலும்பெல்லாம் எங்க அப்பா சொல்லிருக்காரு எங்க அப்பா சொல்லிருக்காரு கார்த்தி எங்க அப்பா எனக்கு கூட்டி வந்து என்ன சொன்னாரு ஒன்னு மகனே நீ சண்டையில தான் இல்லைன்னா ஏய் லூசு பையன் பொண்ணும் பூ ஒண்ணுடா அந்த பொம்பளை பிள்ளைய பாத்தியா பொண்ணு பூ ஒண்ணுதான் பூவும் பொண்ணும் ஒண்ணுதான் எப்படி பூ 1000 இருந்தாலும் 10,000 இருந்தாலும் வாங்கி நூல்ல கோர்த்து கொண்டையில வைக்கணும் பூவை கொண்டையில வைக்கணும் அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கான்டா கார்த்தி குறுக்கழுத்துனா என்னடா குறுக்கழுத்துனா வாயில வந்தது புழுத்த பேச்சு டீசெண்டா சொல்றேன் அப்புறம் அப்படின்னா என்னடா வெள்ளாக்கா இது லேடிஸ் அங்கே இருக்காங்க கொலாக்கா இது இந்த குலாதான் காயுது கொலா மானே உள்ள தானே எண்ணி நானே பாடுறேன் எண்ணி போட்டுக்கிட்டு அடி ஆத்தே ஆத்தே அடி ஆடி மாச காத்தே மனச மாத்தி போட்டமல்ல ஐயோ தேவையா இது தேவையா யானை போய் பூனை சொல்லி பார்த்துச்சான்
அப்படியே உட்காரு. ஆ, இங்க எப்படி எந்திரிக்கிறது? நீ எடுத்து எனக்கு 6 மாதத்துக்கு அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன் பாபா தண்ணி போட்டுக்கிட்டு ஏற வாடுறேன் தானே எண்ணி நானே எண்ணுறேன் பாபா ஏற வாடுறேன் அஞ்சாவூரி உரிமை மேலும் தாலி கட்டி ஆடி வரும் அஞ்சாவூரு உரிமை மேலும் மெனக்கட்டு பாடு பாடுங்க அங்கே போட்டுருக்க ஆலமரோ சரியான ஆளா இருக்கா நாடாம் போல ராணியை போடுங்க இவன் போடுறதுக்காக நான் புள்ள பாசத்துல போட சொல்றேன் நடிப்பு ஆலமரம் இங்கு விழுகு 10,000 காத்தி நீ பாட ஆரம்பிக்கணும். தானிய பார்த்தா புளிச்சு வச்சு துப்புதுரா. புளிச்சு ஆலமரம் விழுகு 10,000 என்ன பண்ணி நம்ம பண்ணாத கார்த்தியை பண்ண சொல்லுங்க. விழுகு 10,000 விழுக விட்டு நான் கீழே இறங்கி முடிக்க போறேன் சும்மா ஆடு நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் நான் தங்கா போல சும்மா ஆடு நீங்க என்னை தப்பா நினைப்பீங்க போ நான் ஆடுறேன். சும்மா ஆடு அவங்க தப்பா நினைக்கிறேன் நீங்க என்ன தப்பா மட்டும்தானே பண்ணல மத்தவரை எல்லாம் பண்ணிட்டிய ஏன் நீ தாண்ட போறா? ஒரு டீ வேணாலும் ஆளு பாதியா குடிக்கிறான். ஆமா ஒரு சாப்பாடு வாங்குறான். தெரியுது ஆளு பாதியா சாப்பிடுறான். தெரியுது என்ன சொல்றேன்னு தெரியுது. ஒரு வண்டியில 2 பேரும் போறான். சரிடா தெரியுது. அப்படியே என்ன மட்டும் தாண்ட போறா? அடே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. இதைய விட்டு கொடு. இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ ஊருக்கு போயிரு நான் விட்டுறேன். நான் போக மாட்டேன். நான் உன்னோடவே இருப்பேன். அது கலர் கலரா மைய பூசி கலக்கலா நீ வருவ நீ கவர்ச்சி எத்தம் தருவ கேரளத்து பெண்ண போல கிளிகளுப்ப தருவேன் கிற்கனாக்கி புடுவேன் கலர் கலரா மைய பூசி கலக்கலாக வருவேன் நீ கலக்கலாக வருவேன் என்னமா என்ன ஏக்கிற ஏற்றிக்கு புட்டி என்னமா என்ன ஏக்கிற அடி படுத்தா உறக்கவல்ல அடுத்த உறக்கவல்ல பால் விரிச்சா தூக்கவல்ல மைக் இங்கே இருக்குடா அவளுக்கு வாங்கி தேவையில்லை அந்த மைக்க பாருங்களே அடுத்த உறக்கம் இல்ல பால் விரிச்சா அந்த வர ஐயப்பா இந்த வர ஐயப்பா ஆடி வர ஐயப்பா ஓடி வர ஐயப்பா
அதுக்கு தக்கன அவங்க கம்பெனி கொடுக்குறாங்க. அவங்க உட்கார வைக்க இவங்க உட்கார்ந்து அண்ணா நீ என்ன சீன் கட்டியிருக்கா இவங்களை விட்டு ஒழுங்கா அரண அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணமே. அண்ணா போங்கண்ணே. ஏன் நீங்க காசை கொடுத்து உங்க தலையெழுத்து அவங்க கட்டி பிடிக்கிற பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க போங்க தம்பி, நீங்க வேலையை முடிச்சு கூப்பிடுங்க. அண்ணே நீங்க வேலையை முடிச்சு கூப்பிடுங்க, நான் உங்க டீ பலர் வாங்கிட்டாரு போய். அண்ணே அப்படியே டீ பலர் வாங்கினா எனக்கு ஒரு தோசை ஸ்பெஷல் தோசை வாங்கி. ஆமா நீங்க ஸ்பெஷலா வேலை பார்த்துக்கிறீங்கல்ல, ஸ்பெஷல் தோசை தான் சாப்பிடுங்க. கார்த்தி ஏற்கனவே தோசை ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. கார்த்தி எனக்கு ஒரு பிளேன் ஆம்லெட். ஆமா உங்க பிளேன் தான் சாப்பிடுங்க. வெங்காயம் போடாம நீங்க வெங்காயத்தை நோண்டிக்காம அன்னையான சுந்தரியே தங்கமே நிக்க விட்டு தேடலாமோ தேவதை ஒரே அந்த சுள்ள குச்சியை புடியாமல்ல எவனும் நீ கூட்டி வந்து ஆழ்ந்தது கார்த்திக் மசியா உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கேன். நான் சபை வடக்கு வச்சுக்கிட்டு இங்க என்ன பாத்துக்கிட்டு மருதமணி பையன் இருந்தா இங்க இருந்தாரு. மருதமணி எல்லாமே நம்மதான். நான் சபை வடக்கு வச்சல இங்க என்ன பார்த்தேன். இந்த கூட்டம் பூரா யாருக்கு? கார்த்திகாசா மருதமணிக்கு தானே. நமக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்த காலில் கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. அதுக்காகத்தான் சபைவனுக்கு மொத்தமா அவங்க பொண்ணான சபை வடக்கு வச்சு சொல்லு. இங்கிட்டு எட்டி பாரு. அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு அண்ணே புது கட்டத்துக்கு பால் வச்சுட்டாங்க. பால் காய்ச்சதான் குறை. நீங்க பால் காய்ச்சிட்டீங்க. ஆனா நீங்க அடுப்புல விறகு வைக்க தெரிஞ்சீங்க. அதாவது மைக் கட்டையெல்லாம் வச்சிருப்பீங்க. நல்லா பொம்பளை கட்டி பிடிக்கல. நீங்க மண்டையில எடுத்து ஒன்னும் பண்ண மாட்டேன். அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க தெரியல. அன்னையான சுந்தரியே அது என்ன கலர் போட்டிருக்கு? அது என்ன கலர் சட்டி? ஊதா கலர் உள்ள காயுதுண்ணே. அது விட்டுறா. அன்னையான சுந்தரியே யான தங்கமே ada papa tega.
16 மீனை தின்ட்டா பாப்பா எல்லாம் காயுது. ஐயோ கைய தொடாத முள்ளா குத்துதே. இன்னும் சரியான ஆளாட்டே இருப்பாவில்ல. சாமி உங்களை பிடிக்கணுமா இல்லையா? சாமி ஒரே வாக்குல பிடிச்சிடும் பாக்குறேன் உன்னை. இவங்களை நீங்க விரும்புங்க. அப்படியா? இவங்க காதல் அம்மா, இவங்க நம்ம குடும்பத்து குத்து வழக்கு. நீங்க குத்துறதுக்கு நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. படகுன்னு உனக்கு இந்த மாதிரி திஸ் இஸ் லவ். எதுக்கு அந்த பையன் உங்களை விரும்புறா? தும் சே பியார் கர்த்தே. என்ன முக்குறாப்ல? என்ன சொன்னா தெரியுமா? என்ன? ஒரு நாளைக்கு 2 தடவையா? அப்படின்னா வேணாம். ஏன் 2 ட்ரிப்னா என்னையா போயிருந்து போயிருந்து ஏமாத்த பார்க்குறீங்க பையன்? அம்மா உங்களுக்கு நீக்குறக்காரன் வேணுமே. அவர் எப்படி காங்கத்து போடுறதுமா? நீ என்னம்மா சடார் மடார் வெயிட்டா சொல்றாப்ல? என்னமோ சொல்றாப்ல? என்ன போட்ட காங்கிரட்ட கம்பி வச்சு குத்த சொல்றியா? எதுக்கு அந்த ஆள் குத்துறாப்ல போட்டத? சல்மா குல்மா என்னமோ சொல்றாப்ல? யார் பேரையே சொல்லி தண்ணி ஊத்தி விடுவான். சங்கிலி மங்கிலி. ஐயோ ஐயோ என்னடா? பாரு அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டே இருந்தா பத்தாதா? என்னடா என்னையா அவன் சொல்றான் உன்னால முடியலன்னா நோத்தால அனுப்பிட சொல்றேன். நீங்க என் தங்கச்சி. நீங்க அது எப்படி அவன் ஆசையை நிறைவேறிச்சா? அந்த பிள்ளைகிட்ட மாட்டி விடணும். யார பத்தி என்ன வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கியா? அல்லம்மா, என்னவோ சொல்லிருக்காரு. ஐயோ நம்ம கல்யாணத்துக்கு அம்மா வர சொன்னியான்னு கேக்குறேன். அம்மா உங்களை சொன்னா சித்தப்பா தாண்ட கூடாது. ஆமா, இப்ப வந்து ஹிந்தி ஏக்குன்னா தெரியுமா? எக்குன்னா முட்டை முசு பேர ஏக்குடா. என்னன்னு ஏக்குதாரு? என்ன இப்படி கிறுக்கு பிள்ளையா இருக்கிய? இல்ல அவரு ஒண்ணுமே தெரியாதவங்க இருக்கிய. இப்படி பக்கத்துல வா. கேக்குன்னாரு. கேக்குன்னா கேக்கு இல்ல, கேக்கு தின்றதுக்கே இல்ல. ஏக்குன்னா ஒரு வரல விட சொல்றேன். ஒரு முகத்தை பார்த்து பேசுகிறேன், நீங்க வேற கேட்க பாத்துக்கிட்டு. நீ தண்ணி கூட போய் எதுக்கு நம்மளுக்கு வம்பு? கேக்குன்னா 2 வரல விட சொல்றேன். 3 வரல் 3 வரல் 3 வரல் 3 வரல் சார் 4 வரல் 4 வரல் 5 மொத்தமா விட சொல்றாரு. மொத்தம் பிரசவம் பார்க்க போறீங்களா? 6 மொத்தம் பொழந்து விட்டுருவேன். 5 வரைக்கும் 5ன்னு 4ன்னு தமிழ்ல சொல்றா. இது தெரியாதுல. தெரியாதா? உங்களை காதல் போலான் இருக்கேன். நீ காதல் எப்படி தெரியுமா? ஹலோ ஹலோ காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே. உன்னை கல்யாணம் பண்றோம். என்னை கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுக்கிறீங்களா? நல்லா வச்சுக்கிறீங்களா? எங்கெல்லாம் நீ கட்டிட்டியா? நீ கோடீஸ்வரி. எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம கேட்கட்டுமா? நல்லா கேளு. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கல்ல, வேற வாட்டில பின்னாடியே திரியிறாரு. நாளை பின்ன என்கிட்ட வம்பு பண்ணாரோ, நான் ஒத்தையில இருக்கும்போது என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாருன்னா? அம்மா, அவன் சண்டைக்கு வர மாட்டேன். எதுக்குங்க? அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு. இல்ல எதுக்குங்க அண்ணி? அண்ணியா? அண்ணா தபால்கார் வந்தாரு. என்னவா? உனக்கு விசா வந்திருக்கு வெளிநாடு போறதுக்கு. கல்யாணம் பண்ணிட்டு சிங்கப்பூர் போயிரு. நான் போக மாட்டேன். நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னே. குடும்பத்தை காப்பாத்தினா நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் சிங்கப்பூர் போக மாட்டேன். நீ ஏன்டா அவ்வளவு அக்கறையா இருக்க? ஏங்க, வீடு கட்டாம கிடக்குது, குடும்பத்தை பார்க்கலாம். நீங்க சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்க. நம்ம நீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கிறீங்க. தம்பி நான் போறேன், ஆனா உங்க அத்தாச்சியை கூட்டிட்டு தான் போவேன். அண்ணே அங்கெல்லாம் நேரத்தை கூட்டு போக கூடாதுண்ணே. அத்தாச்சி நான் பாத்துக்கிறேண்ணே. எனக்கு பயந்து இருக்கடா. ஒத்தியான அவ ஆள் துணை இல்லாம இருக்க மாட்டா. எதுக்கு? நம்ம வீட்டுல அம்மா இருக்காரு அப்பா இருக்காரு நான் இருக்கேன். அம்மா அப்பா இருந்தா நீ அவங்கள தனியா போக சொல்லிடுவ. அண்ணி என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அண்ணி? என் மேல நம்பிக்கை இருக்கு. உங்களை பார்த்து பாடுங்க. சரி சரி சரி. அதனால என் காதல் சொல்ல, காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி
வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா கண்கள் முத்தி போனார் களத்தில் சேரவே காதல் முத்தி போனார் எங்கே சேரவே இலைகள் கொஞ்சம் சாய்தார் இலைகள் தாங்க கொஞ்சம் சாய்தார் பார்வில் தாங்கவே ஒன்று ஒன்றா சேர வேணும் உன்னிலை சேர வேணும் புதையினை விடாமல் புதையினை விடாமலும் நகப்படாமல் கட்டி புல்வெளி கையாளமால் காதல் எல்லாரும் ஒரு வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா முழுமையாகுமா வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா காதல் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த புள்ளையவாட்டில் காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிருங்க. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். அந்த வங்க 300 நாள் சொல்லுமா அதா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமாயின் எடுத்து அம்மா மாறிலையோ தொழுலையோ நாவூரங்க என கட்டி காட்டிலையோ மெட்டிலையோ எத்தி வேர்வனத்தன் சித்தி எனக்காக தியாக சென்ற சுவாமி நீதானு சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே நீதானு சொல்லி தெரியணுமா பிள்ளைக்கு கஷ்டமுன்னா கண்கலங்கி நிப்பியம்மா அம்பத்த மகனை என்று எங்கி எங்கி அழுதியம்மா தவமா தவம் இருந்து பெத்தெடுத்த மகராசி தவமா தவம் இருந்து பெத்தெடுத்த மகராசி அது யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தவே உன்னட மனசு சுமப்பவே தண்ணியில சூரியனை நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன் அது யாரம்மா தாயே நீதானம் அம்மா என்ன பெத்த அம்மாவே என்ன பெத்த அம்மாவே கண்ணிமைக்கு நொடியிலே உன்னு சிறு போனதே எங்க மணி இருக்க வந்து காத்திருக்கே நீ சொல்லாம போனதென்ன நான் செஞ்சது தப்பு என்ன 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமாயின் எடுத்து
மாறிலையோ ஒருலையோ நான் உறங்க ஏன கட்டி அட்டிலையோ மெட்டிலையோ நெற்றி வருவன தெரிஞ்சுத்தி எனக்காக தியாகம் சாமியே நீதானு சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே நீதானு சொல்லி தெரியணுமா சுமந்த தாய் உன்ன மறக்க முடியுமா 10 மாசம் சுமந்த தாய் உன்ன மறக்க முடியுமா நீ கஷ்டத்தான நான் வெறுக்க முடியுமா 10 மாசம் சுமந்த தாய் உன்ன மறக்க முடியுமா நீ கஷ்டத்தை நான் வெறுக்க முடியும் அது யாரம்மா தாயே நீதான் அம்மா அம்மா சூரியனே நானும் பார்க்கிறேன் அறையில் நடக்கும் தெய்வத்தோ நானே வாழுறேன் அது யாரம்மா நீதானம்மா முக்குனிய மூச்சு முட்டு கத்தினிய காதுகிளியே கொத்தெடுத்த தாயே உன்னை எப்படி நான் மறப்பேன் முக்குனிய மூச்சு முட்டு கத்தினிய காதுகிளியே கொத்தெடுத்த தாயே உன்னை எப்படி நான் மறப்பேன் பிள்ளைக்கு கஷ்டமுன்னா கண்கலங்கி நிற்பியம்மா நம்பத்தே மகளே என்று எங்கி எங்கி அழுதியம்மா பிள்ளைக்கு கஷ்டமுன்னா கண்கலங்கி நிற்பியம்மா நம்பத்தே மகளே என்று எங்கி எங்கி அழுதியம்மா நம்பத்தே செல்ல மகனே என்று நீ கொஞ்சியம்மா நம்பத்தே மகனே என்று நீ கொஞ்சியம் அது யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா என்ற மனையில் சுமந்தவே மனசில் சுமப்பவே கண்ணீல சூரியனை நானும் பார்க்கிறேன் கரையில் நடக்கும் தெய்வத்தோடு கண்ணீல சூரியனை நானும் பார்க்கிறேன் கரையில் நடக்கும் தெய்வத்தோடு நானே பார்க்கிறேன்